ஹலோ ஆல். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஆனா பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் தி சில்வா மெத்தட். பேரை கேட்க வேணா புதுசா இருக்கலாம், ஆனா இது உங்க வாழ்க்கையவே மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கலை. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனுஷன் அப்படின்னாலே உறக்கம், கனவு, யோசிச்சு செயல்படுறது, இந்த மாதிரி சில நிலையில தான் இருப்போம். ஆனா சில்வா மெத்தட் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம மனசுல இன்னும் நிறைய மத்த நிலையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்துற கலை தான் சில்வா மெத்தட். உங்களுக்கு தெரியுமா, நம்ம பிரெயின்ல சில பிரெயின் வேவ்ஸ் இருக்கு அப்படின்னு. பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, இது பீட்டா நிலை. இந்த ஸ்டேட்ல எல்லாரும் ரொம்ப ஆக்டிவா இருப்போம். ஆல்பா நிலை கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறப்ப, கனவு காண்றப்ப வரும். தீட்டா இன்னும் ஆழமான ரிலாக்ஸ் நிலை. டெல்டா ஸ்டேட் அப்படிங்கிறது டீப் ஸ்லீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்வா மெத்தட் நம்மள ஆல்பா நிலைக்கு ஈஸியா போக வைக்கும். ஏன் இது நமக்கு ரொம்ப முக்கியம்? ஏன்னா நம்ம மனசோட ஆழமான பாகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆல்பா தீட்டா நிலைக்கு போனாதான் நல்லா வேலை செய்யும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல தான் நம்ம ஆசை, பயம், நம்பிக்கை எல்லாமே பதிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னா நம்ம ஆல்பா நிலையில இருக்கணும். இதை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய சயின்டிஸ்டும் இல்ல, குருவும் இல்ல. ஜோஸ் சில்வா அப்படின்ற ஒரு மெக்சிகன் மனுஷன். ரொம்ப சாதாரண குடும்ப பின்னணியை கொண்டவர் தான் இந்த ஜோஸ் சில்வா. அவருக்கு ஸ்கூல் படிப்பு கூட இல்ல. எலக்ட்ரானிக்ஸ் ரிப்பேர் பண்ற ஷாப் வச்சிருந்தாரு. அவர் பொண்ணுக்கு படிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கிறத பார்த்தாரு. அதனால அவர் தன்னோட பசங்களோட ஐக்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சைக்காலஜி மேல தன்னோட ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டாரு. அதுல பல ரிசர்ச்சை பண்ணி பார்த்தாரு. அவர் பொண்ணு மேல அவர் கண்டுபிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாரு. அதோட ரிசல்ட் என்ன? அவர் பொண்ணோட அகாடமிக் மார்க் அதிகமாச்சு. அதை தொடர்ந்து இந்த மெத்தடை தன்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ண அவங்களுக்கும் பாசிட்டிவ் அவுட்கம் வந்திருக்கு. இதனாலதான் அவர் கண்டுபிடிச்சதை வேர்ல்டுக்கு சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணி 1960ல சில்வா மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு பேரு வச்சு வெளியிட்டாரு. இது மாயமில்ல, மந்திரமில்ல, இது ஒரு சயின்ஸ். நம்ம மனசை எப்படி பழக்கிறது அப்படின்னு சொல்லித்தர ட்ரைனிங். உங்க ஃபோன் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் வேணும்ல, உங்களோட காரை டிரைவ் பண்றதுக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் வேணும்ல, அதே மாதிரி உங்க மனசை உங்க விருப்பத்தின்படி செயல்பட வைக்கிறதுக்கும் சில ட்ரைனிங்ஸ் வேணும். அதுதான் சில்வா மெத்தட். சில்வா மெத்தட்ல சில சிம்பிள் எக்ஸசைஸ் இருக்கும். அது மெடிடேஷன் மாதிரி தான், ஆனா அதோட அட்வான்ஸ் வெர்ஷன். அதை பண்ண நம்ம மனசு ஆல்பா நிலைக்கு ஈஸியா போக கத்துக்கும். அங்க போனா நமக்கு சில ஸ்பெஷல் பவர்ஸ் வரும். அது என்ன பவர்ஸ் அப்படின்னு பார்த்தா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிஞ்சு இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே மாற்ற முடியும். பாசிட்டிவ் தாட்ஸை ஃபீட் பண்ண முடியும். அட நீ வேற ஏமா, என்னை படைச்ச கடவுளே வந்தாலும் நான் நெகட்டிவ் திங்க் பண்றதையோ ஓவர் திங்க் பண்றதையோ மாற்ற முடியாது. நான் என்னமோ இந்த பிஸ்கோத் எக்ஸசைஸ் பண்ணா எல்லாமே பாசிட்டிவா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியா? போவியா, உனக்கு வேற வேலை இல்லை. இப்படிதானே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கேக்குது. அதே தான் நானும் சொல்றேன். அந்த கடவுள் வந்து சொன்னாலாம் மாறாது. ஆனா நீங்க மனசு வச்சா உங்க படைப்புல பிரம்மன் எழுதின தலையெழுத்தையே உங்களால மாத்தி எழுத முடியும். அந்த மனசை எப்படி வைக்கணும், எப்படி போகணும் அப்படின்னு தான் இந்த வீடியோல சொல்லித்தர போறேன் சில்வா மெத்தட் மூலமா. உங்க தலையெழுத்தை நீங்க தான் எழுதணும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா உங்க தலையெழுத்துக்கு நீங்க தான் பிரம்மன் அப்படின்னு சொல்றேன். ஆனா என்ன போய் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்களே. அட நம்பி வாங்க, வீடியோக்குள்ள போலாம். அந்த சிம்பிள் எக்ஸசைஸை கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஆல்பா ஸ்டேட்டும் ஏன் சப்கான்ஷியஸ் மைண்டும் இதுல பெரிய ரோலை பிளே பண்ணுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நம்ம மைண்டை நம்ம 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்னு சப்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்ட் நீங்க புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கும் போது யூஸ் ஆகும். டிரைவிங், ஸ்விம்மிங், கோடிங், டெய்லரிங், டிராயிங், டான்சிங், ஆக்டிங், இது எல்லாத்தையும் நீங்க புதுசா கத்துக்கிறப்ப மேஜர் ரோலை பிளே பண்றது இந்த கான்ஷியஸ் மைண்ட் தான். அதுவே சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா பழக்கப்பட்ட விஷயங்களை பண்றப்ப யூஸ் ஆகும். சேம் நான் முன்னால சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்க கை தேர்ந்தவரா இருக்கிறப்ப அதோட ப்ராசஸ் உங்களுக்கு அத்துப்படி, அப்படிதானே? அப்படி இருக்கிறப்ப இதுக்கப்புறம் அப்படி வரும், இப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. அதுக்கு காரணம் உங்க டேட்டா எல்லாம் பெர்மனண்டா ஸ்டோர் ஆகியிருக்கிறது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல. ஸோ பழக்கப்பட்ட ஒரு விஷயத்த பண்றப்ப முழு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறது இதுதான். நீங்க இப்ப கேட்கலாம், அப்படி பார்த்தா நான் புதுசா என்னோட மைண்டை மாத்த போறேனா? அப்போ அதை கான்ஷியஸ் மைண்ட்ல தானே மாத்தணும். எதுக்காக சப்கான்ஷியஸ் மைண்ட்ல? அதுக்கு காரணம் இருக்கு. கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது குவாலிட்டி செக்கர் மாதிரி. சரியானதா இருந்தா மட்டும்தான் உள்ள என்ட்ரி பண்ணும். அதுக்கு ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா உள்ள விடாது. நீங்க புதுசா கார் ஓட்ட கத்துக்கிறப்ப பிரேக்கை சரியா போடுறீங்களா, மிரர் சரியா பாக்குறீங்களா, ஸ்டேரிங்க சரியா திருப்புறீங்களா அப்படின்னு பார்த்துட்டு தானே இருப்பீங்க. தப்பா பண்ணா அகைன் சரியா பண்றதுக்கு தானே ட்ரை பண்ணுவீங்க. இதுவே சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு விளைநிலம் மாதிரி. நீங்க என்ன விதை போட்டாலும் அங்க முளைச்சிடும். அது நல்ல செடிகளுக்கான விதைகளா இல்ல விஷ செடிகளுக்கான விதைகளா அப்படிங்கறத பார்க்காது. அதோட வேலையே நிலத்துல விழுந்ததை நல்லபடியா அறுவடை பண்ணி தரணும் அப்படிங்கிறது மட்டும்தான்.
இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு காரணம் இவரு தான். நீங்க என்ன மாதிரியான தாட்ஸை ஃபீட் பண்றீங்க அப்படின்றதெல்லாம் அவருக்கு கவலையே கிடையாது. நீ விதைச்சதை நான் விளைவிப்பேன் அப்படின்னு மட்டும் தான் நினைப்பாரு. நம்ம ஆல்ரெடி ஓவர் திங்கிங்க்கு அவார்டு வாங்கினவங்க. இஷ்டத்துக்கு கண்டதை காணாததையும் விதைச்சு விட்டுருவோம். அது முளைச்சி மரமாகி நிக்குது. அதோட லட்சணம் தான் இப்ப நம்மளோட வாழ்க்கையா இழிக்குது. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பயவுலைய ஈஸியா ஏமாத்திட முடியும். இதுக்கு உண்மை எது பொய் எது அப்படின்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. சோ தில்லாலங்கடி படத்துல ஜெயம் ரவி சந்தானத்தோட ஆழ் மனசுக்குள்ள போய் எப்படி அவரை டாக்டர் அப்படின்னு நம்ப வச்சாரோ, அதே மாதிரி நம்மளோட ஆழ் மனசுக்குள்ள போய் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு விரும்புற நம்மளோட உருவகத்தை, அதுதான் இப்ப இருக்கிற நம்ம அப்படின்னு அதை நாம நம்ப வைக்க போறோம். இது உங்களுக்கு புரியுதா? இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எனக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசை. நான் 12th படிச்சுட்டு இருக்கேன். என் ஆழ் மனசுக்கிட்ட நான் இப்போ ஒரு டாக்டர், ஒயிட் கோட் போட்டு ஸ்டெதஸ்கோப் மாட்டிட்டு ஜிஹெச்ல ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கேன் இப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கும்போது நான் உடனே படிக்காம டைரக்டா டாக்டராக ஆகிட மாட்டேன். பட் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இதுதான் உண்மை அப்படின்னு நம்பி நான் டாக்டராக என்னென்ன சோர்ஸ் எல்லாம் தேவைப்படுமோ அதை எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கும். அது லைக் எனக்கான கைடன்ஸ், யாரை பார்க்கணும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும், என்ன மாதிரியான கோர்சஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வழிகளை ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அப்போது எஃபோர்ட் போடாமல் ஈஸியாக கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் எஸ் கிடைக்குது. உங்களோட எஃபோர்ட் இதில் முக்கியம். அப்போது எனக்கு எதுக்கு இந்த மெத்தடு? இப்போ இதை கற்றுக்கிட்டாலும் நான் கஷ்டப்பட்டு தான் என்னோட கோல்ஸ் அச்சீவ் பண்ண போகிறேன். அப்போது இது எனக்கு என்னோட எனர்ஜி வேஸ்ட்டு தானே அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம்ல, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, எந்த பக்கம் போகிறது அப்படின்னே தெரியல அப்படின்னு. அப்படி உங்களை கண்ணை கட்டி விட்டுருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் தயங்காமல் தடையில்லாமல் எந்த பக்கம் போகணும் அப்படின்ற தெளிவோட உங்களை போக வைக்க தான் இந்த மெத்தட் யூஸ் ஆகுது. இப்போது இது எதுக்காக முக்கியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்மளோட பெட்டர் வெர்ஷனை ஃபீட் பண்ண போகிறோம். அதுக்கு ஏன் பர்டிகுலராக ஆல்ஃபா ஸ்டேட்? நம்ம தூங்கும்போது நம்மளோட பாடி செல்ஃப் ரிப்பேர் பண்ணுது. அதுல மேஜர் ரோலை பிளே பண்றது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான். உங்க பாடியில இருக்கிற கழிவுகளை உடல் சார்ந்து மட்டும் இல்ல, உங்களோட மனசுல இருக்கிற கழிவுகளையும் சேர்த்து வெளியேற்றி மார்னிங் உங்களை அகைன் ஃப்ரெஷ்ஷா மாத்துறது தான் இதோட வேலை. இந்த பர்டிகுலர் ஆல்ஃபா ஸ்டேட்ல உங்க மனசு அமைதியாகவும் அப்சர்விங் திறனோடையும் இருக்கும். இதனால சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் அதிகமா இருக்கும். அந்த ஸ்டேட்ல நீங்க உங்களோட மைண்டை புதுசா உங்களுக்கு ஏத்த மாதிரி மாற்ற முடியும். இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போயிட்டா உங்களோட கற்பனை சக்தி, ஞாபக சக்தி, பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் பல மடங்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு எதனால இந்த 2 பர்டிகுலரான விஷயங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க இந்த சில்வா மெத்தடோட பிரின்சிபல், இதுல இருக்கிற சில டெக்னிக்ஸ் அண்ட் இதோட பலன்களை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னால இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டை எப்படி அடையிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அப்பதானே நம்மளால சப்கான்ஷியஸ் மைண்டை ரீவயர் பண்ண முடியும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு அமைதியான பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு அமைதியான ரூமா இருந்தாலும் ஓகே, பட் அவுட்டோரா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். அப்படி சூஸ் பண்ணிட்டு அங்க சமணங்கால் போட்டு நேரா உட்காந்துக்கோங்க. இப்போ உங்க மைண்டுக்குள்ள பல விதமான தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும். இன்னர் நாய்ஸ் அதிகமா இருக்கும். அதை நீங்க குறைக்கணும். அதுக்கு உங்க மைண்டை நீங்க ஒருநிலைப்படுத்தணும். ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ உங்களோட கருவிழி மேலே நோக்கி இருக்கிற மாதிரி கண்களை மூடுங்க. 0லேருந்து 100 வரைக்கும் ரிவர்ஸ்ல எண்ணுங்க. லைக் 100, 99, 98 இப்படி 0 வரைக்கும் பொறுமையா எண்ணி முடிங்க. இப்படி பண்ணி முடிக்கும்போது உங்களோட மைண்டு ரிலாக்ஸ் ஆகி ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு மாறி இருக்கும். ஆல்ஃபா ஸ்டேட்ல இருந்து பீட்டா ஸ்டேட்டுக்கு வரணும் அப்படின்னா 0லேருந்து 5 வரைக்கும் பேக்வேர்ட்ஸில் ஸ்லோவாக எண்ணுங்க. அப்படி எண்ணும்போது 0 அப்படின்னு சொல்கிறப்ப நான் பீட்டா ஸ்டேட்டுக்கு போயிடுவேன், கண்களை திறந்துருவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருங்க. 0 அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கண்களை திறந்து பீட்டா நிலைக்கு மாறிடுங்க. அது ஓகே. டெய்லியும் 100லேருந்து 0 வரைக்கும் ரிவர்ஸில் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஜஸ்ட் உங்களை ரிலாக்ஸ் பண்ணி உங்களை ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்கு தான். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆக டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே ஒரு 10 நாளைக்கு அப்புறம் ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் அடுத்து 50லேருந்து 0க்கு சேஞ்ச் பண்ணி அதை ஒரு 10 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. இப்படி ஃபைனலாக 0 to 5 வர்ற வரைக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் 3 ஃபிங்கர் டெக்னிக்கை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது என்ன அப்படின்னா, உங்களோட 3 விரல்களை நீங்கள் ஒன்றா டச் பண்ணி இருக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. அதை ரிலீஸ் பண்ணும்போது பீட்டா ஸ்டேட்டுக்கு மாறிடுவீங்க. அடுத்து இந்த சில்வா மெத்தட்ல மெயின் பிரின்சிபலா DBE அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிசையர், பிலீவ், எக்ஸ்பெக்ட். டிசையர் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். உங்கள் கோலில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் கோல் அப்படின்னா அதை நீங்கள் டீட்டெயில்டாக வச்சுருக்கணும். லைக் இன்னும் 3 மாதத்தில் HCLல ப்ராஜெக்ட் மேனேஜர் பொசிஷனில் 7.5 LPA சேலரிக்குள்ளே நான் ஜாபில் இருப்பேன் அப்படின்னு அக்யூரேட்டாக கோலை செட் பண்ணணும். இது மாதிரி உங்கள் கோல் எதுவாக இருந்தாலும் அதில் அக்யூரசி முக்கியம். அடுத்தது பிலீவ்.
அப்படின்னா இன்னும் 3 மாசத்துல ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நீங்க முழுசா நம்பணும். நடக்குமா கிடைக்குமா அப்படின்லாம் கிடையாது. நான் அதுக்கு டிசர்வ்ட் அப்படின்னு நீங்க உங்களை முழுசா நம்பணும். ஒரு குழந்தை நம்புற மாதிரி நம்பணும். நீ சாப்பாடு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்ட அப்படின்னா அம்மா உனக்கு சாக்லேட் தருவேன் அப்படின்னு சொன்னதும் குழந்தை சந்தேகமே படாம அம்மா சொன்னதை அப்படியே நம்பும். அதுபோல உங்க நம்பிக்கை பியூரா இருக்கணும். அதே மாதிரி 3 மாசத்துல வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சும்மா உட்காந்து நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது. அதுக்கான எஃபோர்ட்ஸை நீங்க போடணும். இன்டர்வியூஸை அட்டென்ட் பண்ணணும். உங்க ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்கணும். லாஸ்டா எக்ஸ்பெக்ட். இதுவும் கிட்டத்தட்ட பிலீவ் மாதிரி தான். எதிர்பார்க்கணும். நீங்க விரும்பின கம்பெனில நீங்க ஆசைப்பட்ட பொசிஷனுக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கான கன்ஃபர்மேஷன் கால் மெயில் வரும்னு எதிர்பார்க்கணும். நீங்க ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் போட்டதும் டெலிவரி பர்சன் எங்க இருக்கான் அப்படின்னு ட்ராக் பண்ணி எதிர்பார்ப்பீங்கல்ல, அந்த மாதிரி கிடைச்சே தீரும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். இந்த 3 தான் சில்வா மெத்தடோட முக்கியமான கொள்கைகளா ஜோஸ் சொல்றாரு. இந்த 3 அச்சீவ் பண்றதுக்காக அவர் எடுத்த கான்செப்ட் தான் விஷுவலைசேஷன் அண்ட் அஃபர்மேஷன். இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அமைதியான பிளேஸை சூஸ் பண்ணி நேராக உட்காந்து உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி ஆல்ஃபா ஸ்டேட்டுக்குள்ளே போகணும். அப்படி போகிறதுக்கு நீங்கள் 0லேருந்து 100 பேக்வேர்ட்ஸில் சொல்லணும். நல்லா ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் 3 ஃபிகர் டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி ஆல்ஃபா ஸ்டேட்டுக்குள்ளே போகணும். அடுத்து அப்படி ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போனதும் நீங்கள் என்னவா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாகவே ஆகிட்ட மாதிரி ஃபீல் பண்ணி விஷுவலைஸ் பண்ணணும். நீங்கள் விரும்புகிற அந்த நிலையை அடைஞ்சா எப்படி ஒரு சந்தோஷம் அடைவீங்களோ அந்த எமோஷன்ஸை ஃபீல் பண்ணணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வீடு கட்டி குடியேறது லட்சியமாக இருந்தால் அப்போது நீங்கள் உங்கள் ட்ரீம் ஹவுஸை இமேஜின் பண்ணி அதை கட்டி முடிச்ச மாதிரியும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் விஷுவலைஸ் பண்ணணும். உண்மையாகவே நீங்கள் ஒரு ட்ரீம் ஹவுஸ் கட்டுனா அப்போது உங்கள் ஹாப்பினஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவு ஹாப்பினஸையும் உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணுங்கள். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் சொன்னதை நம்பி அதுக்கான வேலைகளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஐடியாஸை கேதர் பண்ணும். பர்சன்ஸை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். உங்கள் கோலுக்கான பாத்து ரொம்ப தெளிவாக இருக்கும். அடுத்து அஃபர்மேஷன் எடுக்கணும். நல்லது நினச்சா நல்லது நடக்கும் அப்படின்னு தமிழில் ஒரு சேயிங் இருக்குது. அதை தான் நம்ம அஃபர்மேஷனில் பண்ண போகிறோம். நெகட்டிவான விஷயங்களை தவிர்த்து பாசிட்டிவான தாட்ஸை கொண்டு வரணும். லைக் நான் ஹெல்த்தியாக இருக்கேன், என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கான ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்குது, லவ் எனக்கு அதிகமாக கிடைக்குது, என்னை சுற்றி அன்பானவங்க இருக்காங்க, எனக்கு பணம் தடை இல்லாமல் கிடைக்குது. இது போல் அஃபர்மேஷன்ஸை நீங்கள் அதிகமாக சொல்லணும். முக்கியமாக இந்த அஃபர்மேஷன்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். உதாரணத்துக்கு நான் பணக்காரன் ஆவேன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் அஃபர்மேஷன் தான், பட் அது ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. அப்போது உங்கள் மைண்டு என்ன நினச்சிக்கும் அப்படின்னா அப்போ இது இன்னும் நடக்கலை, இது கஷ்டமான ப்ராசஸ் போல் அப்படின்னு நினச்சிக்கும். அதனால் உங்களுக்கு சோர்வு உண்டாகும், ப்ரொக்ராஸ்டினேட் அதிகமாகும். ஸோ நீங்கள் சொல்லும்போது நான் பணக்காரன், என்கிட்ட பணம் அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் பிலீவ் பண்ணணும். வருமோ வராதோ, நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் டபுள் மைண்டடாக இருக்கக்கூடாது. நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது. நம்ம நினச்சது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பணும். நம்பிட்டு மட்டும் இருக்காமல் அதுக்கான செயல்களில் ஈடுபடணும். இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸை எடுக்கணும். உலகின் தலை சிறந்த சொல் செயல். இதை என்றைக்குமே மறக்கக்கூடாது. லாஸ்ட்டாக செயலுக்கேற்ற பலன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கணும், காத்திருக்கணும். அடுத்ததா இதில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஹேபிட் கண்ட்ரோல் டெக்னிக். இவ்வளோ நேரம் பாசிட்டிவாக மட்டும்தான் யோசிக்கணும், நெகட்டிவ் தாட்ஸ் கூடவே கூடாது அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். இந்த டெக்னிக்கை அப்படியே அப்சைட் டவுன் மாதிரி யூஸ் பண்ணணும். அதாவது உங்களுக்கு இப்போது செயின் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது, அதை நீங்கள் விடணும் அப்படின்னு விரும்புகிறீங்க. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்மோக்கிங்கை விடுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை இமேஜின் பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணி அந்த பழக்கத்தால் வரக்கூடிய விளைவுகளை நோய்களாக உணரணும். இப்படி பண்ணுறது மூலமாக அந்த ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு ஜோஸ் சில்வா வலியுறுத்துறாரு. 2வது மென்டல் ஹவுஸ் கிளீனிங். இது வேற ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி சொன்னது தான். உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை, கசப்பான பாஸ்ட் இன்சிடென்ட்ஸை, பயத்தை, இது எல்லாத்தையும் நீக்கி உங்கள் மனசை சுத்தப்படுத்துறது. இதுக்கு நீங்கள் விஷுவலைசேஷன் அண்ட் அஃபர்மேஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த நெகட்டிவ் கார்பேஜஸை நீக்கிட்டு பாசிட்டிவ் தாட்ஸ்னால நிரப்பணும். இது உங்களோட மன அமைதிக்கும் நல்ல டிசிஷன் மேக்கிங்க்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. இது போக கிளாஸ் ஆஃப் வாட்டர் டெக்னிக், ட்ரீம் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ் அப்படின்னு இருக்கு. அடுத்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த சில்வா மெத்தட்னால கிடைக்கக்கூடிய பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் ஆகுது. இந்த சில்வா மெத்தட் யூஸ் பண்ணி ஆல்ஃபா நிலையில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களோட பதட்டமும் பயமும் குறைஞ்சி ஒரு வித அமைதி கிடைக்கும். 2வது ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. ஆல்ஃபா நிலையில் மனசு ஒரு நிலையில் இருக்கும்.
இதனால எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களால கவனமா இருக்க முடியும். படிப்பு, வேலை அப்படின்னு எதா இருந்தாலும் அதுல முழு கவனத்தையும் உங்களால செலுத்த முடியும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாகும். 3வது, மெமரி பவர் என்ஹான்ஸ் ஆகுது. ஆழ் மனசுல விஷயங்களை பதிய வைக்கிறதுனால மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா 3 ஃபிகர் டெக்னிக் இது மெமரி பவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்ஃபா ஸ்டேட் அப்படிங்கிறது கற்பனை சக்திக்கு உகந்ததா இருக்கு. இந்த ஸ்டேட்ல இருக்கிறப்ப புது ஐடியாஸ் தோணும், ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஆர்டிஸ்ட் அப்புறம் ரைட்டர்ஸ் போன்ற படைப்பாளிகளுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும். அடுத்து, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் என்ஹான்ஸ் ஆகுது. அடுத்து, மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுது. உடல் நலம் மேம்படுது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகுது. எல்லாத்துக்கும் மேல ஒரு விதமான அமைதி கிடைக்குது. நம்ம எல்லாரும் ஒரு காரை டிரைவ் பண்றப்ப எங்க போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறோம். பாதை, ஸ்பீட் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கையில எங்க போகணும்னு எங்கேயோ யாரோ முடிவெடுக்கிற மாதிரி இருக்கு. பட் சில்வா மெத்தட் நமக்கு சொல்லித்தரது என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கைய நீங்களே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு உங்க மனசை பழக்குங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா உங்க வாழ்க்கைய நல்ல வழியில கொண்டு போகும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த சில்வா மெத்தட் ஒரு மைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். உங்க மனசை எப்படி கட்டுப்பாட்டுல வைக்கிறது, அதை எப்படி உங்க வளர்ச்சிக்கு பயன்படுத்துறது அப்படின்னு இது கத்துக் கொடுக்குது. இதனால உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புற மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மீண்டும் இன்னொரு டாபிக்ல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. See you on another video. Bye.